நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் இந்த தேவ செய்தியை கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்த பாஸ்டர் ஆண்டிக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துதலையும் ஆசீர்வாதங்களையும் கொண்டு வருகிறேன். இந்த தேவ செய்தியை நாம் காண்பதற்கு முன்பாக ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நல்ல காலை வேளையிலே ஆண்டவரே அப்பா, இந்த செய்தியை, தேவ செய்தியை அடியாளை மறைத்து நீர் வெளிப்படுவீராக சுவாமி. என்னுடைய பலவீனத்திலே உம்முடைய பலத்தை விளங்க பண்ணி கிருபையாய் செய்தியை அப்பா எல்லாருக்கும் கொண்டு போக அது ஆசீர்வாதமாய் அமைய நீர் எனக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நான் கொண்டு வருகிற தேவ செய்தி, தீர்க்கதரிசியாகிய அன்னாள். அவள் பாக்கியவதி, அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவள். தீர்க்கதரிசியாகிய அன்னாளை குறித்து வேதத்திலே 3 வசனங்கள் தான் இடம்பெற்றுள்ளது. லூக்கா 2வது அதிகாரத்தில் 36 38 வரை தீர்க்கதரிசியாக அன்னாளை குறித்து இடம்பெற்றிருக்கிறது. நாம் நிறைய அன்னாளை நம்ம கர்த்தருடைய வேதத்தில் பார்க்குறோம். அதாவது சாமுவேலின் தாயாகி அன்னாள், அண்ணா காய்பா, நிறைய இடங்களில் பார்க்குறோம். ஆனால் நான் இன்னைக்கு கொண்டு வர்ற செய்தி தீர்க்கதரிசியாக அன்னாளை குறித்து. அவள் ஏன் பாக்கியவதி, அவள் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டவள், எதற்காக அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவள், எப்படி அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவள், அதை குறித்து தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். அன்னாளை குறித்து, அவளுடைய பின்னணியை குறித்து, அவளுடைய வரலாற்றை நாம் பார்க்கும் பொழுது அவள் 36வது வசனத்தில் சொல்லியிருக்கு, அவள் ஆசேர் கோத்திரத்தாள். ஆசேர் கோத்திரத்தாள் அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்கும்போது, ஆசேர் கோத்திரம் என்பது இஸ்ரவேலுடைய 12 கோத்திரங்களில் 8வது கோத்திரம். அதாவது யாக்கோபுக்கு 12 குமாரர்கள் இருந்தார்கள். அதில் ஒருத்தன் தான் யோசேப்பு. அது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். அந்த 12 கோத்திரங்களையும் ஆண்டவர் கோத்திர தலைவர்களாக நியமித்து ஆசிர்வதித்தார். அந்த ஒரு கோத்திரம் தான் ஆசேர் கோத்திரம். அந்த ஆசேருங்கிறது யாக்கோபோட ஒரு மகனோட பேர், 8வது மகனோட பேர். யாக்கோபுக்கும் சில்பாளுக்கும் பிறந்த மகன். அதாவது லேயாள் திருமணமான போது அவளுக்கு வேலைக்காரியாக சில்பாளை கொடுத்தார்கள். லேயாளுக்கு பிள்ளை பேரு, அதாவது ஆதியாகமம் 30:3 சொல்லுது, லேயாளுக்கு பிள்ளை பேரு நின்ற பொழுது அவள் சில்பாளை கொடுத்தாள். அதாவது அவள் மூலமா பிள்ளை பேரு உண்டாகட்டும் என்று. அப்போ லேயாளுக்கு முதல் குமாரன் காத், 2வது குமாரனாக பிறந்தவர் தான் இந்த ஆசேர். அந்த ஆசேர் பிறந்த போது லேயாள் சொன்னால், நான் பாக்கியவதி, ஜனங்கள் என்னை பாக்கியவதி என்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆசேர்னு பேர் வச்சா. ஆசேர் என்பது அந்த பேருக்கு அர்த்தம் பாக்கியவதி, பாக்கியவான்கள். அதுதான் அந்த கோத்திரத்துல பிறந்தவள் தான் அன்னாள் என்கிற தீர்க்கதரிசி. அவர் பானுவேலின் குமாரத்தி. அவளோட அப்பா பேர் பானுவேல். இந்த ஆசேர் கோத்திரத்தை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது சிறைப்பிடிக்கப்பட்டது. அதாவது எல்லா சிறைப்பிடிப்பும் தெரியும். அதாவது யோசேப்புக்கு போன தடவை நான் மெசேஜ் எடுக்கும்போது கூட சொல்லியிருப்பேன், யோசேப்புக்கு அப்புறம் யோசேப்பை அறியாத ஒரு பார்வோன் வந்தபோது ஜனங்கள் சிறைப்பிடிக்கப்பட்டார்கள். அந்த மாதிரி சிறைப்பிடிக்கப்பட்டதில்லை. அதாவது இயேசு பிறப்பதற்கு முன்னால் 721 வருஷத்துக்கு முன்னால சிறைப்பிடிக்கப்பட்ட ஒரு கோத்திரம். அதாவது அசிரிய ராஜாக்களின் படையெடுப்பின் போது ஆசேர் கோத்திரத்து மக்கள் சிறைப்பிடிக்கப்பட்டாங்க. அந்த சிறைப்பிடிக்கப்பட்ட மக்கள் எங்க கொண்டு போகப்பட்டார்கள்னா, எருசலேமை விட்டு வெளியில கொண்டு போகப்பட்டார்கள். அவங்க திரும்பி எருசலேமுக்கு வரவே இல்லை அப்படின்னு வேதம், அதாவது சரித்திரம் சொல்லுது. வேதத்துல இது இல்லை, சரித்திரம் சொல்லுது ஆசேர் கோத்திரம் திரும்பவில்லை. ஆனால் நம் அன்னாளை குறித்து வாசிக்கும் பொழுது அவள் எருசலேமிலே ஆலயத்திலே, தேவாலயத்திலே இருந்தாலும் வாசிக்கிறோம். அப்ப அவ மட்டும் எப்படி தேவாலயத்துக்கு வந்திருப்பான்னா, அவளுடைய குடும்பத்தார் ஒருவேளை நினைச்சிருந்திருக்கலாம். அவளுடைய குடும்பத்தார் அவர் இஸ்ரவேல் பின்னணியில இருந்தவங்க அப்படிங்கிறத நினைச்சிருக்கலாம். ஸோ அவங்க திரும்பி வந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா அவளுடைய முன்னோர்கள், அப்படி இல்லைன்னா அவங்க குடும்பத்தார் நினைச்சிருக்கலாம், நம்ம பெண்ணை அந்த இஸ்ரவேல் கோத்திரத்துல, அதாவது இஸ்ரவேல் அந்த எருசலேம்ல கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம், திருமணமாகலாம், அவள் திரும்ப அங்க போகலாம் நினைச்சு ஒருவேளை எருசலேம்ல கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கலாம். ஏன்னா இந்த வரலாறு இடம்பெறவில்லை. அவளோட கணவன் பேரும் வரலாற்றிலே இடம்பெறவில்லை. ஆனால் அவள் பெயர் வரலாற்றிலே பொறிக்கப்பட்டுள்ளது, வேத வரலாற்றிலே. அவளை குறித்து பார்க்கும்போது அந்த வசனம் சொல்லுது, அவள் 7 வருடத்தில், அதாவது கன்னியாகி 7 வருடத்தில் விதவையானாள்.
அதாவது அந்த காலத்தில் இஸ்ரவேலர்களுக்குள்ள இருந்த பழக்கம் வந்து 15-16 வயசு, 17 வயசு கூட இல்லை, 15-16 வயசுல அவங்க வந்து பெண்களுக்கு வந்து திருமணம் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, 15-16 வயசுல அன்னாளுக்கு திருமணம் ஆயிருந்துச்சுன்னா 7 வருடத்துல விதவை அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா ஒருவேளை 22 இல்லைன்னா 23 வயசு இருந்திருக்கும். ஸோ 23 வயசுல அவ விதவையானாள். அப்போ விதவை ஆகும்போது அவளுக்கு வந்து அவள் தேவாலயத்தில் வசிச்சான்னு பார்க்குறோம். விதவை அந்த அந்த காலத்தில் ஒரு மரபு இருந்துச்சு. விதவை ஆகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்தடுத்த சகோதரர்கள் இருந்தால் அவங்களுக்கு திருமணம் முடிச்சு கொடுப்பாங்க. ஆனால் இவளுக்கு வந்து 7 வருடம் கல்யாணம் ஆகியும் அவளுக்கு வந்து பிள்ளை இல்லை. ஏன்னா அவளை பிள்ளையை குறித்து எந்த இடத்துலையும் சொல்லப்படலை, அவள் விதவை என்று தான் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அவளுக்கு பிள்ளை இல்லாததுனால, ஒருவேளை அந்த அவளுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்ததுனால அந்த சகோதரர்கள் இருந்திருக்கலாம், மனம் முடிக்காமல் இருந்திருக்கலாம். அப்போது அந்த கணவனோட சொத்துக்கள் எங்கே போகும்? அந்த வாரிசுக்கு போகும், அவருடைய சகோதரர்களுக்கு போயிருக்கலாம். அப்போது அந்த விதவையானவள் என்ன பண்ணாங்கன்னா, அவளை போஷிக்க யாரும் கிடையாது, அவளுக்கு யாரும் கிடையாது. ஏன்னா அவங்க விதவையாயிட்டா, பிள்ளை கிடையாது, பிள்ளை இருந்தால் பார்த்துருக்கலாம், கணவர் கிடையாது, அவளை போஷிக்க யாரும் கிடையாது. அதனால அவள் என்ன பண்ணான்னா தேவாலயத்துக்கு வந்தா. ஏன்னா அந்த காலத்தில் ஒரு நடைமுறை இருந்தது, விதவைகளையும் திக்கற்ற பிள்ளைகளையும் தேவாலயத்தில் வச்சு போஷிப்பார்கள். ஸோ அவள் தேவாலயத்தில் இருந்தா, தேவாலயத்துக்கு வந்தா. இது வந்து அவளோட பின்னணி. இது இப்போ நம்ம அவளோட குணங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஏன் அவ பாக்கியவதி, எப்படி ஆசிர்வதிக்கப்பட்டாள், அவளோட குணங்களை குறித்து நான் பார்க்கும்போது வசனம் 37 சொல்லுது, அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல். அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் அப்படின்னா, தேவாலயத்தை விட்டு அவ எங்கேயுமே போல. முந்தின வசனத்துல சொல்லுது அதிக வயது சென்றவளாயிருந்தாள். அதே 37வது வசனத்துல சொல்லுது 84 வயது உள்ளவளாயிருந்தாள். அப்போ 84 வயசு வரைக்கும், ஒரு 23 வயசுல, 22-23 வயசுல அவ தேவாலயத்துக்கு வந்தா விதவையா. ஏன்னா அவளோட ஏழ்மை, அவளை போஷிக்க யாரும் இல்லாதனால 84 வயசுல வேதம் வந்து அவளை குறித்து சொல்லுது. அந்த டைம்லயும் அவ தேவாலயத்துல தான் இருந்தா, தேவாலயத்தை விட்டு நீங்காமல். அப்போ கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது என்ன? இது இப்படி ஒரு பண்பை நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். அதாவது தேவனை விட்டு நாம் நீங்காமல், தேவனோடு கூட எப்பொழுதும் தேவனை தேடி, இந்த ஒரு குணத்தை நம்மகிட்டையும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அடுத்தது நம்ம என்ன படிக்கிறோம்னா, இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அவளோட கேரக்டர் பார்க்கும்போது, அவளுடைய குணத்தை பார்க்கும்போது, இரவும் பகலும் உபவாசித்து, உபவாசம், ஜெபம், ஆராதனை அவளோட வாழ்க்கையில இருந்துச்சு. தேவாலயத்துல வந்து நிறைய விதவைகள் இருந்திருப்பாங்க. இந்த விதவை மட்டும் இல்ல, எத்தனையோ விதவைகள் இருந்திருக்கலாம், எத்தனையோ விதவைகள் இருந்திருப்பாங்க. ஏன்னா விதவைகள் வந்து திக்கற்றவர்களையும் விதவைகளையும் தேவாலயம் போஷித்ததுன்னு சொல்றோம். அப்ப எத்தனையோ விதவைகள் இருந்திருக்கலாம். எத்தனையோ விதவைகள் அவங்க நேரத்தை வந்து வீணடிச்சிருக்கலாம், புறங்கூறுதல்லையும் கோல் சொல்லுதல்லையும் இல்ல மற்றவங்களை பத்தி பேசுறதுலையும் அவங்க வீணான நேரத்தை வந்து வீணா செலவழிச்சிருக்கலாம். ஆனா இந்த அன்னாள் அப்படியெல்லாம் நேரத்தை வீணாக்காம அவள் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி, அவ இரவும் பகலும் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி, ஆராதனைனா எப்பொழுதும் துதித்து கொண்டிருந்தாலும் வாசிக்கிறோம். இந்த ஒரு குணநலன்களை நமக்குள்ளேயும் இருக்கும் பொழுது நம்மளும் பாக்கியவதி ஆகலாம். அதாவது நமக்கு இன்னைக்கு வேதம் இருக்கு, நம்ம உபவாசிக்க முடியலைனாலும் இந்த உபவாச நாட்கள்ல நாம் உபவாசிக்கலாம். நம்மால உபவாசிக்க முடியினாலும் எந்நேரமும் எப்பொழுதும் தேவனை தேடி, எப்பொழுதும் தேவனை தேடி எந்நேரமும் அந்த வேத வாசிப்புல நிலைத்திருந்து ஜெபம் பண்ணி துதி செய்து கொண்டிருக்கலாம், ஆராதனை பண்ணிட்டு இருக்கலாம், துதிச்சு கொண்டிருக்கலாம். அந்த விதவை வந்து தேவாலயத்துல துதித்து கொண்டிருந்தாள். அவ வந்து அவளோட கஷ்டங்களையோ, அவளுக்கு எவ்வளவோ துக்கம் இருந்திருக்கும். ஏன்னா யாருமே கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு அனாதையோட நிலைமை. அவளை போஷிக்கணும்னா தேவாலயத்திலிருந்து அவள் கிடைக்கிறத சாப்பிட்டா மட்டும்தான். ஸோ ஒரு அனாதையோட நிலைமை. அந்த நிலைமையில வேற யார் இருந்தாலும், தேவனே நீங்க ஏன் என்னை இந்த நிலைமையில ஏன் வச்சிங்க, ஏன் என்னை இப்படி தனியாக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி தான் புலம்புவாங்க. அந்த புலம்பல் அவள்கிட்ட இல்லாம எப்பொழுதும் ஆண்டவரை துதிச்சுக்கிட்டு இருக்கா,
எப்பொழுதுமே துதிக்கிறா. ஆண்டவர் வந்து நம்மகிட்ட இதை அதிகமா எதிர்பார்க்கிறார். அதாவது நம்மளோட பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் சூழ்நிலைகளையும் பார்க்காம எப்போதும் ஆண்டவரை துதிக்கிறது. ஆண்டவரை துதிக்கும் பொழுது அவ 84 வயது வரை உயிரோடு இருந்தாள். நான் இதை வந்து ஒரு மெடிக்கல் ரீதியா சொல்றேன், மருத்துவ ரீதியா சொல்றேன். துதிக்கும் பொழுது வந்து நம்மளோட ஆயுசு நாட்கள் பெருகும். இத பைபிள் சொல்லலை, இது மெடிக்கல் மருத்துவ ரீதியாக ஒரு ரிசர்ச்சில் சொன்னது, ஒரு ஆராய்ந்து சொல்லப்பட்ட உண்மை. துதிக்கும் பொழுது நம்மளுடைய ஆயுசு நாட்கள் பெருகும். எப்படி பெருகும்னா, துதிக்க எப்போ ஆரம்பிப்போம்? நம்மளோட கவலைகள் மறக்கும் போது, நம்மளோட பாரங்களை நம்ம இறக்கி வைக்கும் போது, பாரங்களை சுமந்து நம்மளோட சூழ்நிலைகள் பிரச்சனைகளை நினைச்சோம்னா நம்ம ஆண்டவரை துதிக்கவே முடியாது. ஆண்டவர் சமூகத்துல கண்ணீர் மட்டும்தான் விடுவோம். இன்னொரு அன்னாளை குறித்து பார்க்கும்பொழுது அவள் கண்ணீர் விட்டு ஜெபித்தாள், ஆலயத்துல வந்து கண்ணீரை ஊற்றினாலும் பார்க்கிறோம். ஆனா இந்த அன்னாள் ஆலயத்துல கண்ணீரை ஊற்றல, துதியை ஏறெடுத்தாள். அப்போ நம்ம பாரங்களை இறக்கி வச்சுட்டு நம்மளோட கவலைகள் சூழ்நிலைகள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து விட்டு தேவனை துதிக்கும் பொழுது நமக்கு ஒரு தேவ சமாதானமும் எல்லாவற்றிற்கு மேலான தேவ சமாதானமும் ஒரு மகிழ்ச்சியும் உண்டாகும். அப்ப நம்ம இதயத்துல மகிழ்ச்சியும் தேவ சமாதானமும் உண்டாகும் பொழுது நம்முடைய ஆயுசு நாட்கள் விருத்தி அடையும். நம்ம சந்தோஷமாக நம்மளுடைய ஆயுசு நாட்கள் விருத்தி அடையும். இது மருத்துவ ரீதியா சொல்லப்பட்டது. ஏன்னா கவலை வரும்போது கவலையோ எலும்புருக்கி அப்படின்னு நீதிமொழி சொல்லுது. கவலை வந்து நம்மளை உருக்கிரும், நம்மளோட ஆயுசு நாட்களை குறைச்சிரும். இன்னொரு வசனம் சொல்லுது, எதை குறித்தும் கவலைப்படாமல். ஸோ ஆண்டவரே சொல்லியிருக்காரு, எதை குறித்தும் கவலைப்படாமல். அதனால எதை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றுக்கும் துதி செலுத்தும் போது நம்மளுடைய விண்ணப்பங்களை ஆண்டவருடைய சந்நிதியில வைக்கும் பொழுது, கர்த்தருடைய சமூகத்துல வைக்கும் பொழுது அந்த வேண்டுதல் நிச்சயமாக கேட்கப்படும். நம்முடைய வேண்டுதல் கேட்கப்படும். துதிக்கும் பொழுது நம்முடைய வேண்டுதல் கேட்கப்படும். துதித்து விடுதலை பெற்றவர்கள் எத்தனையோ பேர். எரிகோ கோட்டை துதியினால இடிந்து விழுந்தது. அந்த எரிகோ கோட்டை பார்த்தீங்கன்னா அதை நம்ம எதை வச்சு இடிச்சாலும் இடிஞ்சு விழுகாது. ஆனால் துதிக்கும் பொழுது, தேவனை துதிக்கும் பொழுது அந்த எரிகோ கோட்டை இடிந்து விழுந்தது. ஹல்லேலூயா. நாம் துதிக்கும் பொழுது தேவனை தரிசிப்போம். நம்முடைய ஆயுசு நாட்கள் பெருகும். துதிக்கும் பொழுது எல்லா கவலைகளும் பிரச்சனைகளும் மறையும். அடுத்த வசனத்துல 38வது வசனத்துல இப்போ வந்து அதாவது இயேசு பிறந்து குழந்தையாகும் போது ஆண்டவருக்கு அதாவது கர்த்தருக்கு டெடிகேட் பண்ண ஒப்பு கொடுக்க இயேசு வந்து தேவாலயத்துக்கு கொண்டு வர்றாங்க. அப்போ வந்து சிமியோன், அதாவது சிமியோன் பரிசுத்த ஆவியினால ஏற்கனவே சொல்லப்பட்டிருப்பார், நீ வந்து ஆண்டவரை காண்பாய், இரட்சகரை காண்பாய்ன்னு. அன்னாளுக்கு வந்து அப்படி எதுவும் கூறப்பட்டிருக்காது. சிமியோன் கண்டு வாழ்த்தும் போது அந்த இடத்துக்கு அன்னாளும் வந்து தேவனை, அதாவது அவரை கண்டு 38வது வசனம் சொல்லுது, அவளும் அந்நேரத்திலே வந்து கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே கர்த்தரை புகழ்ந்து. ஆங்கில வேதகாமத்தில் பார்க்கும்போது, இங்கிலீஷ் பைபிளில் பார்க்கும்போது தமிழில் கர்த்தரை புகழ்ந்துன்னு இருக்கு. இங்கிலீஷ் பைபிளில் வந்து தேங்க்ஸ் கிவிங், ஷி கேவ் தேங்க்ஸ், அதாவது அவள் நன்றி செலுத்தினாள் அப்படின்னு சொல்லி வந்தது. நம்ம ஒருவேளை அந்த சமயத்தில் என்னைய ஒருவேளை வச்சிருந்தா அந்த சமயத்தில் அந்த தேங்க்ஸ் கிவிங் வந்து நமக்கு வராது, அந்த நன்றி செலுத்துதல் வராது. நம்ம ஆண்டவரை பார்த்தோன்னே என்ன கேட்போம்? கேள்விதான் கேட்போம், ஆண்டவரே என்னை இப்படி ஒரு சூழ்நிலையில் வச்சுட்டீங்கல்ல, என்னை இப்படி தனியாக்கிட்டீங்கல்ல, என்னை இப்படி யாரும் ஏற்றுக்கல. நான் இப்போ வந்து என்னை வந்து என்னோட பேரண்ட்ஸ் இல்லை, என்னோட கணவன் இல்லை, எனக்கு பிள்ளை பேர் இல்லை, எனக்கு சொந்தக்காரங்க இல்லை, யாருமே இல்லை, எல்லாருமே கைவிட்டாங்க. இப்போ நான் தேவாலயத்தில் தான் போஷிக்கப்பட்டு ஒரு அனாதையை போல சாப்பிட்டுட்டு இருக்கேன், நீங்கள் என்னை இந்த சூழ்நிலை வச்சுட்டீங்கன்னு கேள்விதான் கேட்போம். ஆனால் அவள் கேள்வி கேட்கவில்லை, புகழ்ந்து நன்றி செலுத்தினாள். அதாவது அவளுக்கு கொடுத்த கிருபைக்காய் அட்லீஸ்ட் அவளோட போஷிக்கிறதுக்கு தேவாலயம் இருந்ததே, அந்த இடத்துல அப்படி நினைச்சு நன்றி செலுத்தினாள். நாமும் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். நம்முடைய சூழ்நிலைகளை குறித்து புலம்பாம, ஆண்டவரே நீங்க என்னை ஜீவனோட காத்திருக்கீங்க. எத்தனையோ பேருக்கு இன்னைக்கு ஜீவன் இல்லை, கொரோனாவில் எத்தனையோ பேருக்கு, கோவிட்ல வந்து எத்தனையோ பேருக்கு ஜீவன் இல்லை. ஆனா ஆண்டவர் நம்ம இன்னைக்கு ஜீவனோடு காத்திருக்கிறார். எல்லா வாழ்க்கையிலுமே பிரச்சனைகளும் உபத்திரவங்களும் துயரங்களும் உண்டு. ஏன்னா இயேசுவே சொல்லியிருக்கார், உலகத்திலே உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேனே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உலகம்னா பிரச்சனை இருக்கும், மனுஷன்னா பிரச்சனை இருக்கும். ஆனா பிரச்சனைகளை மட்டுமே நாம் பார்த்து கொண்டிருந்தால் நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து விடுதலையாக்குகிற கர்த்தரை நாம் பார்க்க மாட்டோம். அதனால் நம்ம கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் அந்த விடுதலையை கொடுப்பார். கர்த்தருக்கு நன்றி செலுத்தும் போது கர்த்தர் நம்மை கனம் பண்ணுவார். இதை நம்ம அடுத்து பார்ப்போம், அன்னாளை எவ்விதமாக கனம் பண்ணினான்னு சொல்லிட்டு. அப்போ ஆண்டவரை குறித்து ஆண்டவரை
ஆண்டவரை கையில வாங்கியிருக்கலாம். இயேசுவை சிறு குழந்தை கையில வாங்கியிருக்கலாம். பார்த்த உடனே அவ பார்த்தோ இருந்திருக்கலாம், கையிலையும் வாங்கி இருந்திருக்கலாம். ஏன்னா எப்போதுமே நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பெண்கள் என்ன பண்ணுவோம், ஒரு குழந்தை யாராவது பார்த்தோம்னா, சின்ன குழந்தைய பார்த்தோம்னா எப்போதுமே கையில வாங்குவோம். ஆண்களை விட பெண்கள் தான் ஃபர்ஸ்ட் கையில வாங்குவோம். அப்ப அதே போல அவள் வந்து இயேசுவை கையில வாங்கியிருக்கலாம். கையில வாங்கி புகழ்ந்து துதித்து அடுத்து அவ என்ன பண்ணான்னா, எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். யாரை குறித்து? இயேசுவை குறித்து பேசினாள். அவளை பத்தி பேசல, அவளோட சூழ்நிலை பத்தி பேசல, அவளோட கஷ்டங்களை பத்தி பேசல. அப்பவும் இயேசுவை குறித்து பேசினாள். அப்போ அவளுக்கு வெளிப்பட்ட தீர்க்க தரிசனம் என்ன? எருசலேமின் மீட்பு, அதாவது பாவ மன்னிப்பு இயேசு ஒருவரால தான் என்பதை குறித்து அவள் பேசினாள். இந்த இடத்திலேயே சுவிசேஷம் ஆரம்பிக்கிறது. இந்த இடத்துல, அதாவது சீஷர்கள் தான் சுவிசேஷம் ஆரம்பிச்சாங்கன்னு இல்லை, இந்த இடத்துல பைபிள் சுவிசேஷத்தை பற்றி சொல்லுகிறது. பாவ மன்னிப்பாகிய எருசலேமின் மீட்பு, அதாவது பாவத்தை மீட்க மேசியா வந்தார். அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இவர் ஒருவர் வழியாக தான் பாவங்கள் ரட்சிக்கப்படணும். இவர் ரத்தத்துல கழுவப்பட்டாதான், இவரை ஏற்றுக்கொண்டால் தான் நாம் ரட்சிக்கப்படுவோம், பரலோகத்துக்கு செல்வோம் அப்படின்னு ஒரு சுவிசேஷத்தை அங்கு கூடியிருந்த எல்லாருக்குமே அவ பிரசங்கிக்க சொன்னாள். அப்போ அங்கே கூடியிருந்த எல்லாருக்கும் சொன்னாலும் அந்த இடத்துல சுவிசேஷம் ஆரம்பிக்கிறது. ஸோ நம்மள்கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிறது, நம்மளுடைய சூழ்நிலைகள், நம்மளுடைய எல்லாவற்றையும் மறந்து கர்த்தரை குறித்து, அவருடைய ரட்சிப்பை குறித்து, நாம் பெற்ற மகத்தான ரட்சிப்பை குறித்து எல்லாருக்கும் அபிஷேகம் பண்ணணும். நான் இந்த மெசேஜை ப்ரிப்பேர் பண்ணும்போது ஆண்டி சொன்னாங்க இந்த மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணணும்னு. நான் அந்த மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணும்போது அன்னாள் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டவள், எப்படி பாக்கியவது எனக்கு தெரியல ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் மெசேஜ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். எனக்கு கடைசி வரை ஒரு உறுதிப்பாடே இல்லை. ஆனாலும் ஆண்டவர் வந்து அன்னாள் தீர்க்கதரிசியாக அன்னாள்னா சொன்னா, அதனால எனக்கு கடைசி வரை ஒரு உறுதியே கிடைக்கல. எனக்கு எப்போ உறுதி கிடைச்சுன்னா, நம்மளோட ஆராத நேரத்தில் தான் இது ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. இது வந்து ஆண்டவரால், பரிசுத்த ஆவியானவரால் கொடுக்கப்பட்ட மெசேஜ் தான் சொல்லிட்டு. ஏன்னா ஜெபிக்கும் போது ஆராதனை நேரத்தில் சுவிசேஷம் சொல்லுகிறவர்கள். ஸோ இது வந்து சுவிசேஷத்திற்கான மெசேஜ். சுவிசேஷம் சொல்லணும்னு நம்ம ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஸோ அவளுடைய 4 குணங்கள், தேவாலயத்தை விட்டு நீங்காமல், நாமும் தேவனை விட்டு எப்பொழுதும் நீங்காமல், எப்பொழுதும் ஜெபித்து உபவாசித்து வேத வாசிப்பிலையும் தியானத்திலையும் துதி செய்கிறதுலையும் நன்றி எறிதலோடு கர்த்தருக்கு இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சுவிசேஷத்தை சொல்லணும்னு எதிர்பார்க்கிறார். இப்போ நான் ஃபர்ஸ்ட் அந்த முதல் 36க்கு வர்றேன். தீர்க்கதரிசி, அவள் ஒரு தீர்க்கதரிசி. அவளுடைய வரலாறை நான் சொல்லும்போது சொன்னேன், அவளுக்கு யாரும் கிடையாது, அவள் அனாதை. ஒரு 23, ஒரு 23, 24 வயசுல அவளை எல்லாரும் தள்ளிட்டாங்க. அதனால யாரும் போஷிக்க இல்லை, எதுவும் இல்லாம தேவாலயத்துக்கு வந்தா விதவையா போஷிக்கணும்னு சொல்லிட்டு. அப்போ 24 வயசுல போஷிக்கணும்னு வந்தா. அந்த டைம்ல இருந்து அவ தேவனை துதிக்க ஆரம்பிச்சிருப்பா, ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருப்பா, உபவாசிக்க ஆரம்பிச்சிருப்பா, நன்றி செலுத்த ஆரம்பிச்சிருப்பா. அதனால ஆண்டவர் அவளுக்கு கொடுத்த கணம் வந்து தீர்க்கதரிசியா அபிஷேகம் பண்ணினா. இந்த அன்னாளை குறித்து வேதம் என்ன சொல்லுதுன்னா, புதிய ஏற்பாடுல பிலிப்பின் குமாரத்திகளான 4 தீர்க்கதரிசிகள் சொல்லியிருக்கோம். ஆனா புதிய ஏற்பாடுல பெயரோடு சொல்லப்பட்ட ஒரே பெண் தீர்க்கதரிசி அன்னாள். அதே மாதிரி ஆண்டவரை இயேசுவை சிறு குழந்தையாக தரிசித்த தீர்க்கதரிசி சிமியோனுக்கு அடுத்து அன்னாள். அவள் சுவிசேஷம் அதே இடத்திலே சொன்னாள். அந்த காலத்துல தீர்க்கதரிசிகளை ஆண்டவர் எப்படி அபிஷேகம் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா, அவங்க வந்து தேவாலயத்தில் இருப்பாங்க. இல்லைன்னா தீர்க்கதரிசிகளை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது அவங்க வந்து தேவனுடைய தூதர்கள். ஏன்னா தேவன்கிட்ட இருந்து, ஆண்டவர்கிட்ட இருந்து செய்தியை வாங்கி நமக்கு சொல்லுவாங்க நம்மளோட எதிர்காலத்தை பத்தி. ஒருவேளை ஏதாவது பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டோம்னா மக்களோ ராஜாக்களோ தீர்க்கதரிசி தான் தேடுவாங்க, நாங்க என்ன பண்ணணும்னு. ஆண்டவரே, யோசபாத் ராஜா வந்து அந்த படைகளுக்கும் அந்த ராஜாக்களுக்கும் தண்ணி கிடைக்காதப்போ, 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம், தண்ணி கிடைக்காதப்போ அவன் வந்து இங்கே யாராவது தீர்க்கதரிசி இருக்காரான்னு கேட்பான். அப்போ எலிசா இருக்கான்னு சொன்னா, எலிசாட்ட போய் தண்ணி எப்படி கிடைக்கும் அப்படின்னா, வாய்க்காலை வெட்டுங்க, காற்றையும் பார்க்க மாட்டா மழையையும் பார்க்க மாட்டா, ஆனால் இந்த குளங்கள் நிரப்பப்படணும், அந்த தீர்க்கதரிசியாக எலிசா சொல்லுவான். நாத்தான் தீர்க்கதரிசி வந்து தாவீதை எச்சரிக்கிறதுக்காக போவார். ஏன்னா உரியாவின் மனைவியாக
மனைவிட்டா தப்பு பண்ணும்போது நாத்தான் தீர்க்கதரிசி தாவீதுக்கு எச்சரிக்கை போவார். ஸோ அந்த காலத்தில், பழைய ஏற்பாட்டின் காலத்தில், அதாவது இது புதிய ஏற்பாடு வந்துருச்சு, அந்த காலத்தில் தீர்க்கதரிசிகளை ஏன் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணார்னா, தேவனிட்ட இருந்து எல்லா செய்திகளையும் கொண்டு வருவதற்கு, மக்களை எச்சரிப்பதற்கு, ராஜாக்களை எச்சரிப்பதற்கு, பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு, ஆண்டவருடைய பதில்களை மக்களுக்கு பெற்று தருவதற்கு, இதுக்கு தான் அபிஷேகம் பண்ணாரு. அன்னால பார்த்தீங்கன்னா புறக்கணிக்கப்பட்டவள், தள்ளப்பட்டவள். ஆனா எல்லா மக்களும் அவங்களுடைய பிரச்சனைகளை வந்து அன்னாள்கிட்ட சொல்லி ஆண்டவர்கிட்ட இருந்து பதிலை பெற்று தருமாறு கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவளோட அபிஷேகம் வந்து தீர்க்கதரிசி, ஒரு கணம் பெற்ற அபிஷேகம். இந்த இந்த இங்க இருக்கிறவங்க எத்தனையோ பேர் தள்ளப்பட்டவங்களா இருக்கலாம், புறக்கணிக்கப்பட்டவங்களா இருக்கலாம், இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால உற்றார் உறவினர் வெறுத்து ஒதுக்கப்பட்டவங்களா இருக்கலாம். ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றது, நம்ம ஒதுக்கப்பட்டவங்க நம்ம கவலைப்பட வேணாம். ஆண்டவரை தேடி அவரை துதிக்கும் போது, அவரை கனப்படுத்தும் பொழுது ஆண்டவர் நம்மையும் கனப்படுத்துவார், நம்மையும் ஆசிர்வதிப்பார். நம்மை ஆசிர்வதித்து நம்முடைய ஆண்டவருடைய கையில அவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஆண்டவருடைய நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கையில் கரத்தில் ராஜ முடியுமா இருப்பாய். ஏசாயா 62:3 இந்த குவாலிட்டிஸ், இந்த குணங்கள் நமக்குள்ள இருக்கும்போது ஆண்டவர், இதனால அன்னாள் வந்து பாக்கியவதி. ஏன்னா இயேசு வந்து கண்டிப்பா கையில வாங்கியிருப்பாங்க. யாருமே இயேசு வந்து கையில வாங்குறதுக்கு மரியாதை தவிர வேற யாருக்கும் சான்ஸ் கிடைக்கல. பட் அன்னாள், அந்த புறக்கணிக்கப்பட்டவளுக்கு ஆண்டவர் கொடுத்த அதிக கணம், அவரையே கையில வாங்கி அவருடைய சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு. அவங்க அதனால பாக்கியவதி. ஸோ நம்மளும் அன்னாளை போல எல்லாத்தையும் விட்டு தேவனை துதிக்கும் போது, தேவனை நாடி அவருக்கு நன்றியறிதல் உள்ளவர்களாக உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது, சுவிசேஷம் சொல்லும் பொழுது கண்டிப்பாக ஆண்டவர் நம்மை கனம் பண்ணி நம்மை ஆசிர்வதித்து நம்மை பெருகவே பெருக பண்ணுவார். இந்த செய்தியை கர்த்தர் ஆசிர்வதிப்பாராக.